ஒரு மொழி தொடர்ந்து இயங்கவும், புதிய எண்ணங்களையும், கண்டுபிடிப்புகளையும் துல்லியமா வெளிப்படுத்தவும், அந்த மொழியில புது வார்த்தைகள் உருவாவது ரொம்ப முக்கியம். ஏன்னா, கால மாற்றத்துக்கு ஏற்ப உருவாகும் புதுமைகளை சுட்டிக்காட்டவும், மொழி பயன்பாட்டில் ஏற்படும் தேவைகளை பூர்த்தி செய்யவும், புதிய சொற்களின் உருவாக்கம் தவிர்க்க முடியாதது. ஆக்சுவலி வேர்ட் கிரியேஷன் இல்லைன்னா மொழியானது காலாவதியாகி தனது வளமான வெளிப்பாட்டுத்தன்மை இழந்துரும். ஸோ ஒரு மொழியின் நீடித்த வாழ்வுக்கும் அதன் ஆற்றல் மிக்க பயன்பாட்டிற்கும் வேர்ட் கிரியேஷன் ஒரு இன்றியமையாத அங்கம். ஹலோ கைஸ், நான் சுந்தர், faculty at the Institute of Bureaucracy, and இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர்ல கிராமர் செக்ஷன் கீழே வர வேர்ட் கிரியேஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். ஐ கெஸ் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் சிலபஸ்ல வந்திருக்க மேஜர் அப்டேஷன்ஸ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பர்டிகுலரா கிராமர் பார்ட்ல நிறைய அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த என்டையர் புது சிலபஸை கவர் பண்ணி தமிழ் புக்ஸ் ஒரு நல்ல எக்ஸாஸ்டிவ் அண்ட் டீடைல்டு புக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த வீடியோக்கு நான் அந்த புக்கை தான் ரெஃபர் பண்ணிருக்கேன். டு பர்ச்சேஸ் திஸ் புக், ப்ளீஸ் விசிட் www.tamilibooks.com or 9894993015 நம்பருக்கு டைரக்டா கால் பண்றது மூலமா கூட யூ கேன் பிளேஸ் ஆர்டர்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த புக் Amazon அண்ட் Flipkartலயும் அவைலபிளா இருக்கு. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் டாபிக், வேர்ட் கிரியேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேர்ட் கிரியேஷன் பிளேஸ் அ crucial role in the evolution of a language. இந்த வேர்ட் கிரியேஷன் எப்படி நடக்கலாம்? Actually, there are several primary processes by which new words are formed. இந்த ஒவ்வொரு செயல்முறையும் ஒரு தனித்துவமான வழியில நடக்குது. Mostly it happens through adding, blending, borrowing or inventing entirely new terms. இதில் நம்ம பார்க்க போற first process, compounding. Compoundingனா ஒன்றும் இல்லை. Compounding is the process of combining two or more independent words to form a new word. அதாவது ஒரு புதிய வார்த்தையை உருவாக்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களை இணைக்கும் செயல்முறையை தான் காம்பவுண்டிங் சொல்றோம். அப்படி சேர்ந்து வர புது வார்த்தையோட அர்த்தம், அதுல என்னென்ன வார்த்தை இருக்கோ அதோட அர்த்தத்துல இருந்து பொதுவா நமக்கு புரிஞ்சிடும். இப்ப இதுல இருக்க எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. டூத் பிளஸ் பிரஷ், டூத் பிரஷ். பிளாக் பிளஸ் போர்ட், பிளாக் போர்ட். ஏர் பிளஸ் பிளேன், ஏர்பிளேன். ஹவுஸ் பிளஸ் போட், ஹவுஸ் போட். லேப் பிளஸ் டாப், லேப்டாப். இந்த உதாரணங்கள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா காம்பவுண்டிங் மூலமா உருவான புது வார்த்தைகள் தனக்கான மீனிங்கை எப்படி பெறுதுன்றது ரொம்ப எளிதா புரியும். அடுத்து நம்ம பார்க்க போற மெத்தட் அஃபிக்சேஷன். அஃபிக்சேஷன்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் ஆர் இன்ஃபிக்ஸ் டு கிரியேட் அ நியூ வேர்ட். அதாவது ஒரு அடிச்சொல்லோட முன்னோட்டுகள், பின்னோட்டுகள் அல்லது ரொம்ப அரிதா இடையொட்டுகளை சேர்ப்பது அஃபிக்சேஷன் சொல்லலாம். இந்த செயல்முறை அந்த சொல்லோட மீனிங்கை மட்டும் இல்லாம அதோட இலக்கண வகையை கூட மாற்றலாம். உதாரணமா அன்ஹாப்பி, ரீடு, ப்ரீஹிஸ்டாரிக், டிஸ்அக்ரி, மிஸ்இன்டர்பிரட், சப்ஸ்டாண்டர்ட். இந்த வார்த்தைகளை கவனிங்க. இந்த வார்த்தைகள் முன்னாடி நம்ம சேர்க்கிற அன், ப்ரீ, ரீ, டிஸ், மிஸ், சப் போன்ற ப்ரிஃபிக்ஸஸ் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. இப்படி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி புதிய வார்த்தைகளை உருவாக்கும் முறைய ப்ரிஃபிக்சேஷன் நம்ம சொல்றோம். அதே போல ஹாப்பினஸ், கைண்ட்னஸ், குவிக்லி, ரீடர், பியூட்டிஃபுல், சைல்டிஷ். இந்த உதாரணங்கள்ல பின்னாடி சேர்க்கப்படும் NESS, LY, ER, FUL, ISH போன்ற சஃபிக்சஸ் இந்த வார்த்தைகளுக்கு புதிய பொருளை தர்றதையும் நம்மளால கவனிக்க முடியும். இந்த முறை சஃபிக்சேஷன் சொல்லப்படுது. மூணாவதா ஒரு சொல்லின் ஆரம்பத்திலேயோ அல்லது இறுதியிலோ ஒரு ஒட்டை சேர்ப்பதற்கு பதிலாக ஒரு சொல்லோட இடையில ஒரு ஒட்டை சொருகுவதை இன்ஃபிக்சேஷன் சொல்லலாம். உதாரணம்னு எடுத்துக்கிட்டா ஆப்சோ ப்ளூமிங், லியூட்லி. இது முறைசாரா பேச்சுக்கள்ல வலியுறுத்தலுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு பேச்சு வழக்கு இன்ஃபிக்ஸ். அதே மாதிரி ஃபேன் பிளடி டாஸ்டிக், இதுவும் ஒரு முறைசாரா எடுத்துக்காட்டு. இது உணர்வுகளை தீவிரப்படுத்த இன்ஃபிக்சேஷன் எவ்வாறு பயன்படுத்தப்படுது என்பதை காமிக்குது. இன்ஃபிக்சேஷன் நிலையான ஆங்கிலத்தில் ரொம்ப அரிதானது, ஆனா இது பேச்சு வழக்குல அதிகமா காணப்படுது. பெரும்பாலும் முக்கியமா வலியுறுத்தலுக்காக அல்லது வலுவான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும். இது முறையான இலக்கண விதிகளுக்கு உட்பட்டது இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போற மெத்தட் பிளெண்டிங். இரண்டு சொற்களின் பகுதிகளை ஒன்றிணைச்சு ஒரு புதிய சொல்ல உருவாக்கும் செயல்முறையை பிளெண்டிங்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காம்பவுண்டிங் முறையில இரண்டு சொற்களை சேர்த்து புது சொல்ல உருவாக்கும் போது அந்த இரண்டு சொற்களும் முழுமையா பயன்படுத்தப்படுவதை பார்த்தோம். பட் பிளெண்டிங் முறையில பொதுவா ஒரு சொல்லோட ஆரம்ப பகுதியையும் மற்றொரு சொல்லோட இறுதி பகுதியையும் எடுத்து ஒரு புதிய சொல் செய்யப்படுது. இந்த முறை மூலமா ஒரே சொல்ல கொண்டு இரண்டு அர்த்தங்களை வெளிப்படுத்தும் ஆக்கப்பூர்வமான சொற்களை உருவாக்க முடியும்.
அந்த மாதிரி உருவாக்கப்படும் புதிய சொல் சேர்க்கப்பட்ட 2 மூலச்சொற்களோட சிறப்பியல்புகளையும் பிரதிபலிக்கிற மாதிரி அமையும். இப்போ இங்க இருக்க எடுத்துக்காட்டுகளை பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வெளிப்படுத்தும் விதமா பிரஞ்ச் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்மோக் பிளஸ் ஃபாக் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்மாக் அப்படின்ற வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கு. மோட்டல் பிளஸ் ஹோட்டல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மோட்டல் அப்படின்ற வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்பூன் பிளஸ் ஃபோர்க்கை சேர்த்து ஸ்போர்ட் அப்படின்னும், இன்ஃபர்மேஷன் பிளஸ் என்டர்டெயின்மெண்ட் இதை சேர்த்து இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்ற வார்த்தையும் உருவாக்கப்பட்டிருக்கு. 4வதா நம்ம பார்க்க போற வேர்ட் கிரியேஷன் முறை ஆக்ரோனிம்ஸ் அண்ட் இனிஷியலிசம்ஸ். இந்த ரெண்டுமே நீண்ட பெயர்களையோ அல்லது சொற்றொடர்களையோ சுருக்கமா குறிப்பிட பயன்படுது. முதல்ல ஆக்ரோனிம்ஸ். ஆக்ரோனிம்ஸ் ஒரு சொற்றொடர்ல உள்ள ஒவ்வொரு முக்கிய சொல்லின் முதல் எழுத்துக்களை எடுத்து உருவாக்கப்படும் ஒரு புதிய சொல். மிக முக்கியமா இதை ஒரு தனி சொல்லாகவே நம்ம உச்சரிப்போம். அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியா உச்சரிக்காம முழு சுருக்கத்தையும் ஒரு வார்த்தை போலவே உச்சரிக்கும் முறை இது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. முதல்ல நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றத நம்ம NATO அப்படின்னு தனித்தனியா சொல்லாம நாட்டோ அப்படின்னு ஒரே சொல்ல உச்சரிக்கிறோம். அதே மாதிரி செல்ஃப் கண்டெய்ன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் ஆப்பரேட்டஸ்ன்றத ஸ்கூபா அப்படின்னும், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்றத ரேடார் அப்படின்னும், லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்றத லேசர் அப்படின்னும் ஒரு சொல் போலவே நம்ம உச்சரிக்கும் முறையதான் ஆக்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இனிஷியலிசம்ஸ். இனிஷியலிசம்ஸ் ஆக்ரோனிம்ஸ் போலவே முதல் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படுது. ஆனா இதை ஒரு தனி சொல்ல உச்சரிக்காம ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியா உச்சரிப்போம். உதாரணமா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற வார்த்தை FBI அப்படின்னு நம்ம சொல்றோம். இத ஃபிபி அப்படின்னு நம்ம ஆக்ரோனிம் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றது இல்லை. இதே மாதிரி பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன்ன்றத BBCனும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றத USA-னும், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அப்படின்றத IRS அப்படின்னும் நம்ம உச்சரிக்கிறோம். சரி, இந்த ஆக்ரோனிம்ஸ் அண்ட் இனிஷியலிசம்ஸ் ஏன் தேவைப்படுது? நீண்ட பெயர்களை அல்லது சொற்றொடர்களை மீண்டும் மீண்டும் முழுமையா சொல்வது நேரத்தை எடுத்துக்கிறதோட தகவல் தொடர்பையும் மெதுவாகும். இந்த சுருக்கங்கள் தகவல் தொடர்பை விரைவாகவும் திறமையாகவும் சுருக்கமாகவும் செய்ய உதவுது. உதாரணத்திற்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் முழுதா சொல்வதற்கு பதிலாக CBI அப்படின்னு சொல்லப்படும் போது தகவல் உடனடியாக புரிந்து கொள்ளப்படுவதோடு அந்த மொழியை கையாள்வதோ ரொம்ப எளிதா மாறுது. நம்ம பார்க்க போற 5வது வேர்ட் கிரியேஷன் மெத்தட் கன்வர்ஷன். நார்மலா ஒரு வேர்ட் நவுனாவோ இல்ல வேர்பாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு கேட்டகரியாவோ இருக்கும். பட் இங்கிலீஷ்ல சில நேரங்கள்ல ஒரு வேர்டோட ஃபார்மை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம அதை வேற ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகரியில யூஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு வேர்ட் எந்த ஒரு சஃபிக்ஸோ இல்ல ஒரு ப்ரிஃபிக்ஸோ ஆட் பண்ணாம இல்ல அதோட ப்ரொனன்சியேஷனை சேஞ்ச் பண்ணாம அதோட கிராமட்டிக்கல் டைப்பை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா அதுதான் கன்வர்ஷன் இல்ல ஜீரோ டெரிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நமக்கு தெரியும் கூகுள் அப்படின்ற வேர்ட் யூஸ்வலி ஒரு நவுன். ஏன்னா அது ஒரு கம்பெனியோட பேரை குறிக்குது. இப்போ ஐ டிட் அ கூகுள் சர்ச் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல இந்த கூகுள் என்ற வார்த்தை ஒரு கம்பெனியை குறிக்கிற ஒரு நவுனா வெளிப்படுது. அது ஐ கூகுள் த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல இதே கூகுள் என்ற வார்த்தை சர்ச் அப்படின்ற ஆக்ஷனை குறிக்கிற ஒரு வேர்பா வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. ஐ வென்ட் ஃபார் அ ரன். இதுல ரன் என்ற வார்த்தை ஒரு நவுனா வெளிப்படுது. அதே மாதிரி தே ரன் எவ்ரி மார்னிங் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல இதே ரன் என்ற வார்த்தை அந்த ஆக்ஷனை குறிக்கிற ஒரு வேர்பா வெளிப்படுது. இதே மாதிரி டாக் மற்றும் இமெயில் போன்ற வார்த்தைகள் இங்க கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நவுனாவும் வேர்பாவும் வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த முறையை தான் நம்ம கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்க்க போற லாஸ்ட் மெத்தட் நியோலஜிசம்ஸ். நியோலஜிசம்ஸ்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு புதிய வேர்ட் அல்லது புதிய எக்ஸ்பிரஷனை குறிக்கும். இந்த வார்த்தைகள் ரொம்ப ரீசெண்டாக தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது காலப்போக்கில் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரியில் இடம்பெறுகிற அளவுக்கு வளர்ந்துரும். சரி, நியோலஜிசம்ஸ் ஏன் உருவாகுது? இதுக்கு மொத்தம் 3 காரணங்கள்ல சொல்லலாம். முதல்ல கல்ச்சுரல் சேஞ்சஸ், அதாவது கலாச்சார மாற்றங்கள்.
சமூகத்துல புதிய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் உருவாகும் போது அவற்றை குறிக்க புதிய சொற்கள் தேவைப்படுது. 2வது டெக்னாலஜி, அதாவது தொழில். டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸ்மார்ட் போன் போன்ற டிவைசஸ் வந்ததும் செல்ஃபின்ற வார்த்தை புழக்கத்துக்கு வந்துச்சு. இதே மாதிரி இணையம் வந்தப்போ விளாக், எமோஜி, மீன் போன்ற வார்த்தைகள் உருவாச்சு. இந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பேர் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது அது சார்ந்த புதிய வார்த்தைகள் உருவாகுது. 3வதா கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன், அதாவது ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடு. சில சமயங்கள்ல எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அல்லது பொதுமக்களே கூட ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமா சொல்ல சில புதிய சொற்களை உருவாக்குவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா நியோலஜிசம்ஸும் நிலைக்கிறது இல்லை. சில வார்த்தைகள் கொஞ்ச காலம் இருந்து மறைஞ்சிடும். ஆனா சில வார்த்தைகள், அதாவது செல்ஃபி, கூகுள் போன்ற வார்த்தைகள் ரொம்ப பிரபலமாகி எல்லோராலும் பயன்படுத்தப்பட்டு மொழியின் ஒரு அங்கமாகவே மாறிடும். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்ததை சம்மரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு லாங்குவேஜோட கான்டெக்ட்ல வேர்ட் கிரியேஷன் என்பது ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா இது ஒரு மொழியை டைனமிக்கா வச்சிருக்க உதவுவதோடு சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப மொழி தன்னைத்தானே அப்டேட் செஞ்சுக்கவும் இது உதவுது. ஸோ காம்பவுண்டிங், அஃபிக்சேஷன், பிளண்டிங், ஆக்ரனிம்ஸ், இனிஷியலிசம்ஸ், கன்வர்ஷன் மற்றும் நியோலஜிசம்ஸ் போன்ற பல்வேறு ப்ராசஸ்களை புரிஞ்சு கொள்றதும் அதை பயன்படுத்துவதும் நம்ம வொக்காபுலரியை கணிசமா மேம்படுத்துவதோட புதிய கருத்துக்களை துல்லியமா வெளிப்படுத்தவும் உதவுது. தட்ஸ் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி UPSC அண்ட் TNPSC ரிலேட்டடான கான்டென்ட்டுக்கு do subscribe to this channel. All the best.